இந்த நாளில் எல்லாருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையர் தினம் என்பது தாய்மாருக்காக செய்கிற காரியமாக இருந்தாலும் எங்கள் தாயிலும் பார்க்க மேலான ஒரு தெய்வம் எங்களுக்கு இருக்கிறார். ஆமேன். தாயிலும் பார்க்க அவர் எங்களுக்கு மேலானவராக இருக்கிறார். நாங்கள் இந்த நாளில் தாயையோடு சேர்த்து எங்கள் ஆண்டவரைத்தான் நாங்கள் அதிகமாக நாங்கள் நினைத்து கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் தாயின் அவர் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தாயின் கற்பத்தில் எங்களை தாங்கினவர் அவர்தான். ஒரு தாயுடைய கற்பப்பைகள் எப்படி ஒரு பிள்ளையை தாங்குகிறதோ அதிலும் பார்க்க அந்த தாயுடைய கற்பத்தில் ஒரு பிள்ளையை ஒரு குழந்தையை உருவாக்குகிறவர் என் தேவாதி தேவன். அவர்தான் எங்களை பிறக்கும் வரை பிறந்து நாங்கள் முதிர்வயது ஆகும் வரை எங்களை தாங்குகிறவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் ஒரு விஷய கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் சில வார்த்தைகள். நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் 31:28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். ஆமேன். நீதிமொழிகள் 31:28 சொல்லுகிறது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். பாக்கியவதி என்று யார் சொல்லுகிறார்கள்? யார் சொல்லுகிறார்கள்? பிள்ளைகள். பிள்ளைகள் எழும்பி ஒரு தாயை பார்த்து, யாரை பார்த்து? ஒரு தாயை பார்த்து சொல்லுகிறாள் பாக்கியவதி என்று சொல்லி. அப்போ பிள்ளைகள் இல்லாதவர்கள் பாக்கியவதிகள் இல்லையா? பாக்கியவதிகள். பிள்ளைகள் இல்லாதவர்கள் பாக்கியவதி இல்லையா? பாக்கியவதி. யார் பாக்கியவதி? வேதத்தின்படி சொல்லுங்க, யார் பாக்கியவதி? பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகள் இல்லாதவர்களும் பாக்கியவதிகள். வேதத்தின்படி சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனம் நாங்கள் பார்ப்போம், யார் உண்மையான பாக்கியவதி என்று நாங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் தனியாக தாய்மாருக்கு மட்டும் பிரசங்கத்தை பண்ணிட்டு போனால் அது பெரிய ஒரு குறை. அப்பா அம்மாவுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணுறாங்க, மதர்ஸ்னே மட்டும் செய்கிறாங்கன்னு ஒரு குறை. அதனால் இந்த நாளில் பாக்கியவதிகளுக்கும் என்ன பாக்கியவான்களுக்கும், பாக்கியவதிகளுக்கும் வசனம், பாக்கியவான்களுக்கும் வசனம். எடுத்து வாசிப்போம் லூக்கா 1:45. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்ப யார் பாக்கியவதி? விசுவாசிக்கிறவள். விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவதி. இப்போ பிள்ளைகள் இருந்தால், இப்போ நாங்கள் நீதிமொழிகளில் பார்த்தோம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதின்னு சொல்லுகிறார்கள். சரி, எத்தனை பிள்ளைகள் இருந்தால் பாக்கியவதியாக இருப்பார்கள்? நாங்கள் உலகத்தின்படி பார்க்க போனால் எல்லாரும் எல்லாம் ஆம்பளை பிள்ளைன்னு என்று சொல்லுவாங்க. அவளுக்கு என்னடாப்பா எல்லாம் மலை மாதிரி ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, உழைச்சி கொட்டுவாங்க, அவள் இருந்து சாப்பிடுவாள்னு சொல்லுவாங்க. இப்போ பதமாக்க சொல்கிற மாதிரி எல்லாம் 3 ஆம்பளை பிள்ளையப்பான்னு, 3 பொம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளைன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், 3 பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டால் எங்கே கட்டி கொடுக்குறது, யார்கிட்ட கொடுக்குறது, சீதனம் கொடுக்குறேங்கன்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. சரி, ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன ஆசைக்கு ஒரு ஆண் ஆஸ்திக்கு ஒரு பெண்ணுன்னு சொல்லி அதையும் சொல்லுவாங்க. சரி, ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் என்ன சொல்லுவாங்க? உழைச்சி வச்சுட்டாங்களப்பா, அப்படியே அவ்வளவும் அந்த பிள்ளைக்கு தான். அதை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. 5 பிள்ளை இருந்தாலும் சரிதான், ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரிதான், எல்லாமே பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஆனால் அதை என்ன சொல்லுவோம்? அல்லாடி பிள்ளைகள் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க. அடே அப்பா படிப்பிச்சுட்டாங்கப்பா, எல்லாரும் உழைக்கிறாங்க, செல்வ சீமாட்டன் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாக்கியவதி இல்லை, இதெல்லாம் பாக்கியம் இல்லை. யார் பாக்கியம்னு சொன்னால், யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் பாக்கியவதி. ஆமேன். அவ யார் பாக்கியவதி? விசுவாசிக்கிறவர்கள். அப்ப நீங்கள் பாக்கியவதிகளாக என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். ஏன் நாங்கள் விசுவாசிக்க வேணும்? சரி, விசுவாசம் என்றால் என்ன? நாங்கள் எபிரேயர் 11:1 1வது வசனத்தை பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமேன். விசுவாசமானது என்ன?
எல்லாருக்கும் பாடமா தெரிஞ்சிருக்கணும். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயம். அது என்ன காணப்படாதவர்களின் நிச்சயம் என்றா என்ன? நாங்கள் உண்டையுமே காண இல்லை, ஆனால் நாங்கள் நிச்சயமா நம்புகிறோம். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நம்புகிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை, எங்களுக்கு நம்ப இயலாது, ஒரு காரணமும் இல்லை. இது நம்ப இயலுமா? நம்ப இயலாது, ஆனால் நாங்கள் நம்புவோம். அதுதான் விசுவாசம். எல்லாமே இருந்து நாங்கள் நம்புகிறது அது விசுவாசம் இல்லை. நாங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை. இது நம்ப முடியுமா என்றால் இது எப்படியாகும்? இது நம்ப முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? நம்புவோம். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தில் எத்தனையோ வகை உண்டு. நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு விசுவாசம் மலைகளை எல்லாம் பேர்த்துறியுமா, அப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாம் இருக்கிறது. அப்போ நாங்கள் விசுவாசம் வைத்தால்தான் நாங்கள் என்ன செய்வோம்? பாக்கியவதிகளாக இருப்போம். அதே மாதிரி நீங்களும் விசுவாசம் வைத்தால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நாளை குறை சொல்லக்கூடாது. முடிஞ்ச பிறகு பாக்கியவதி என்று மட்டும் சொன்னீங்க என்று சொல்லி பாக்கியவான்களாக மாறணும் என்றால் எல்லாரும் விசுவாசிக்கணும். அது ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாருக்கும் விசுவாசம் தேவை. விசுவாசத்தை குறித்து வேதம் நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறது. என்ன வார்த்தைகள் சொல்லுகிறது சொல்லுங்க? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். வேற? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேற? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் நீதிமானா? விசுவாசத்தினால நீதிமான்கள். வேற? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதை விட என்ன விசுவாசம்? இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கணும் என்று சொன்னா நாங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை, சண்டை பிடிக்க தேவையில்லை, வாய்ச்சவடால் போட தேவையில்லை. என்ன வேணும்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுன்னு சொன்னால் அந்த விசுவாசம் ஒன்று இருந்தாலே போதும். நாங்கள் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. விசுவாசத்தினால் நாங்கள் சகல காரியங்களையும் செய்து கொண்டு போகலாம். அப்போ இவ்வளவு காரியமும் நாங்கள் விசுவாசம், தேவன் பேரில் நாங்கள் விசுவாசம் வைக்கிற போது நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது என்னத்தை? விசுவாசத்தை காண்பாரோ? அவர் அங்கலாய்க்கிறார். மனுஷகுமார் ஒளிந்து போக போகுது, விசுவாசம் ஒளிந்து போக போகுது. ஆனால் நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். விசேஷமாக நாங்கள் தாய்மார் நாங்கள் அதிகமான விசுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் பொறுப்பு யாருடைய கையில் தான் இருக்கிறது? தாய்மாருடைய கையில் தான் இருக்கு. என்றால் புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப வீட்டை கட்டுகிற அந்த மேசன் வேலை யாருடைய கையில் தான் இருக்கிறது? என்ன இருக்குது? கல்லை கொத்துறத கொத்தி, சிமெந்த பூசி, ஒழுங்கில்லாத கல்லை நேராக்கி, எல்லாம் தட்டி சீவி, செங்கல் வேணுமா, அரிஞ்ச கல் வேணுமா, எல்லாம் ஆற்ற கையில் இருக்கிறது. ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீட கையில் இருக்கிறது. அவள் புத்தியுள்ளவளாக இருந்தால் என்ன செய்வாள் என்று சொன்னால், ஒரு வீட்டை நாங்கள் கட்டுகிறோம், ஒரு கட்டிடத்தை கட்டுகிறேக்கில் அந்த கல்லை நேராக அடிக்கி போய்க்கலாம். அந்த கல்லை நேராக இருக்காண்டு தூக்கு வச்சு பார்ப்பாங்க. அந்த நேர் இல்லாட்டி அதை நேர்படுத்துவாங்க. கல் அரிஞ்ச கல் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு கட்டுறேன்னு சொன்னால் அந்த மூளை எல்லாம் சரிப்படுத்தணும். இல்லாட்டி அது ஒன்றுக்கு மேல் ஒன்று சரியாக நிற்காது. இந்த வேலையெல்லாம் ஒரு ஸ்திரீ, ஒரு குடும்பத்தின் தாய் இந்த எல்லாத்தையும் செய்யாது. இப்போ நிறைய தாய்மாருடைய கடமை என்னன்னு சொன்னால், விசுவாசத்தினால இது நாங்கள் போய் கல்லை தட்டுறோம்னு பிள்ளைகளை போய் தட்டி அடித்து கிடிச்சு இது பண்ணிடாதீங்க. அதை விசுவாசத்தினால நாங்கள் சகல காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அநேக அற்புதங்களை செய்தார். என்ன செய்தார்? ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அது நாங்கள் பிறகு பார்ப்போம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக, எத்தனை வருடமாக அவளுக்கு பெரும்பாடு? 12 வருடம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ வைத்தியர்களுக்கு செலவழிக்கிறாள். ஒரு சுகத்தையும் அவள் காண இல்லை. என்ன செய்கிறாள்? போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டாள். அவரை போய் நான் கட்டி பிடித்து காலில் விழுந்து சுகம்படுவேன், அவர் தலையில் வச்சு எனக்கு சுகம் தருவார்ன்னு அவர் சொல்லி, அவருடைய பின்னாக போய், முன்னாக இல்லை பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகம் அடைவேன் என்று தன் மனதில் அவள் சிந்திக்கிறாள். சிந்தித்து அவள் போய் பின்னால் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவளை பார்த்து, ஸ்திரியே
விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ ஆண்டவர் இயேசு கூட அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அதே மாதிரி கானானிய ஸ்திரீ போய் தன் பிள்ளைக்காக அவருடைய சமூகத்தில் அவள் மன்றாடி கேட்கிற வேளையில் கானானிய ஸ்திரியை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது. இன்னும் ஒரு ஆளை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஒரு ஆச்சரியப்படுகிறார் இன்னொருவருடைய விசுவாசத்தை பார்த்து, என்ன இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படியா ஒரு விசுவாசத்தை காணவில்லை. யாரை பார்த்து சொல்லுகிறார்? நூற்றுக்கு அதிபதி, ஒரு கொமாண்டர். அவரை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படியான ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்படுகிறார். அப்போ அந்த விசுவாசம் எங்களுக்கு மிக 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 முக்கியம். நாங்கள் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் 6:16 வாசி. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். போதும். விசுவாசம் எங்களுக்கு ஒரு கேடகம். கேடகம் என்றா தெரியும் தானே, எல்லாருக்கும் கேடகம் தெரியும். யார் பிள்ளைகளுக்கு கேடகம் தெரியுமா தெரியாதா? ஈசா, கேடகம் என்ன தெரியுமா? என்னென்னு கேடகம் என்று சொன்னால், நாங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறோம். யுத்தத்துக்கு போகிற வேளையில் என்ன செய்கிறோம்? எங்களை பாதுகாக்கும்படியாய் ஒரு மார்க்கவசம் அணிந்திருப்பார்கள். கேடகம் இருக்கும். ஏனென்னு சொன்னால் எதிரியுடைய அம்பு எங்களுடைய இருதயத்தை பிளக்காத வண்ணம் கேடகம் இருக்கும். கேடகம் தான் பாதுகாத்துக் கொள்கிறது. அப்போ இந்த நாங்கள் எபேசியர் 6:16 பார்க்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் என்ன அஸ்திரம்? அக்கினி அஸ்திரம். அந்த அம்பில அக்கினி இருக்குது. அக்கினி அஸ்திரத்தை அந்த பொல்லாங்கன் எய்கிற வேளையில எங்களுக்குள்ள என்ன செய்யும்? அதையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் நெருப்பு எரிஞ்சு கொண்டு வருகிறது ஒரு அம்பு எங்களை தாக்குறதுக்கு. அந்த அம்பு என்ன செய்யணும்? எங்களுடைய கேடகம் என்ன இருக்கணும்? விசுவாசம். இப்படி நாங்கள் கேடகத்தை பிடிக்கிறோம். இந்த கேடகத்தில் அந்த பொல்லாங்கனுடைய அக்கினி அஸ்திரம் வந்தவுடனே அது அவிச்சு போடப்படும். என்ன செய்யும்? இந்த பொத்தொண்டு கீழே விடும். அப்போ எங்களுக்கு கட்டாயமாக என்ன வேணும்? விசுவாசம் என்கிற கேடகம். விசுவாசம், அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எங்களை, எங்கள் குடும்பத்தை காக்கிற ஒரு கேடகம் தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்க முடியாது. எங்களுக்கு விசுவாசம் வேணும். அப்ப விசுவாசித்தவளே பாஸ்டர் சீவன் பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவான். விசுவாசம் எங்கள் எல்லாருக்கும், எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? விசுவாசம் முக்கியம். அப்ப நாங்கள் பாக்கியவதி என்று எங்களுடைய பிள்ளைகள் எங்களை சொல்ல வேணுமா இருந்தால், நாங்கள் பிள்ளைகள் என்று சொன்னால் பிள்ளை இல்லாதவர்கள இல்லை, எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு. இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பிள்ளைகள் எங்களை பாக்கியவதி என்று சொல்ல வேணுமா இருந்தால், நாங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறதால பாக்கியவதிகள் ஆகிறதில்லை, நல்ல மாப்பிள்ளை செய்து கொடுக்கறதால பாக்கியவதி ஆகிறதில்லை, நல்ல பொம்பளையில கொடுக்கறதால பாக்கியவதி ஆகிறதில்லை, நாங்கள் வீடு வாசல் எல்லாம் கொடுக்கறதால பாக்கியவதி ஆகிறதில்லை. நாங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் நாங்கள் பாக்கியவதி. ஆமேன், ஆமேன். விசுவாசம் வர இல்லையா? விசுவாசத்தை. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இப்போ பார்ப்போம் வேதத்தில் எங்கள் விசுவாசத்தால் பாக்கியவதியாக யார் மாறினார்கள்? விசுவாசத்தால் பாக்கியவதியாக மரியாள். எப்படி விசுவாசித்தால் எப்படி பாக்கியவதியானாள்? ரெண்டும் சொல்லணும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. மரியாள். வேற விசுவாசித்தது கேட்கல. மரியாள். வேற இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர் விசுவாசித்து பாக்கியவதியானார்கள். நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:1. ஐனிக்கேயாள் தெரியுமா? ஐனிக்கேயாள் வாசி. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரி, அவன் தகப்பன் கிரேக்கன். ஆமேன். ஐனிக்கேயாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. அவனுடைய தகப்பன்
கிரேக்கன். யாருடைய தாய் ஐநேக்கையாள்? தீமோத்தேயுடைய தாய் ஐநேக்கையாள். தீமோத்தேயு ஒரு அப்போஸ்தலர். யாரோடு சேர்ந்து? பவுலோடு சேர்ந்து எல்லா இடங்களிலும் சேர்ந்து ஒரு ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலர். இந்த தீமோத்தேயு அப்போஸ்தலனாக பாருங்க, எங்களோட பிள்ளைகள் ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஓமா இல்லையா? எங்களுடைய பிள்ளைகள் ஒரு அப்போஸ்தலன் நிறைய சபைகளை நிறுவுகிறான், போகிறமெல்லாம் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணுறான்னு சொன்னால் அவங்க என்ன வேலை செய்தாலும் அதிலும் பார்க்க எங்களுக்கு சந்தோஷம். என்னுடைய பிள்ளை ஆண்டவரை பற்றி சொல்லுகிறாங்க, சபையில் காரியங்களை செய்கிறார்களா, ஒரு அப்போஸ்தலன். அதுதான் எங்களுக்கு கூடுதலான பெருமைகளாக இருக்கிறது. அப்போ இந்த ஐநேக்கையாள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு யூதை ஸ்திரீ. மேலே அதிகமாக அவளுக்கு எதுவுமே சொல்லப்படவில்லை. அவள் விசுவாசம் உள்ள ஒரு யூதை ஸ்திரீ. அவளுடைய விசுவாசம் தான் அவளுடைய மகன் தீமோத்தேயுவை ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றியது. அப்போ ஐநேக்கையாளுடைய விசுவாசம் அவள் எப்படி பாக்கியவதியானால், தன்னுடைய மகன் ஒரு அப்போஸ்தலனாகினபடியால் அவள் ஒரு பாக்கியவதியாய் மாறினாள் ஐநேக்கையாள். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். மரியாள். லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம், 30, 34, 37. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். ஆமேன். மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், அநேக காரியங்களை குறித்து அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லுகிறாள். ஒரு கன்னிகை அவள் அதை என்ன கேட்கிறாள்? நானும் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். இதே கேள்வியை சகரியா பலிபீடம் இதில் பலி செலுத்துகிற வேளையில், தூபம் காட்டுகிற வேளையில் தேவதூதன் வந்து சகரியாவுக்கு என்ன சொல்லுகிறான்? உனக்கும் ஒரு குழந்தை கிடைக்க போதுன்னு சொல்லிக்கல. சகரியாவும் இதே கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான்? நான் வயசு சென்றவளாக இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாள், இது எப்படி ஆகும்? ஏன் அவன் ஊமையாகினான், மரியாள் ஊமையாகினான்? விசுவாசிக்கல, முன்குறிக்கப்பட்டதால். ஆபிரகாமும் இதே கேள்வியைத்தான் கேட்கிறார். நான் வயசானவன், என்னுடைய மனைவி வயது சென்றவள் என்று சொல்லி ஆபிரகாம் இதே கேட்கிறார். 3 முறை சம்பவம் தான். தேவதூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று. மரியாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விசுவாசித்தோல் பாக்கியவதி, நீ சொல்லப்படல என்று சொல்லப்படுகிறது. மரியாளுக்கு ஒரு காரியமும் நடக்கல. ஆனால் ஏன் சகரியா ஊமையாகினான் என்றால், சகரியாவும் எலிசபெத்தும் நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் அவர்கள் ஜெபம் பண்ணியிருப்பவன் தேவதூதன் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ அவங்க வேண்டுதல் செய்திருக்கிறாங்களா இல்லையா? வேண்டுதல் செய்திருக்கிறாங்க, பதில் வந்துட்டுது. ஆனால் கையில் வந்த பதில் அவருக்கு விரிச்சு பார்க்கல. பதில் வந்துட்டுது, அவர் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. குழந்தைக்காகத்தானே ஜெபம் பண்ணிடுவாங்க சகரியாவும் எலிசபெத்தும். அப்போ தேவதூதனே வந்து சொல்கிறான், சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொல்கிறாள். அவன் அதை நம்ப இல்லை. அந்த நம்பாதபடியாத்தான் சகரியா ஊமையாகினதும் மரியாள் ஒரு பாக்கியத்தை பெற்றாள். மரியாள் எப்படி? அவள் இதுவரையில் உலகத்தில் அந்த மரியாள் கற்பமாகிறதுக்கு முன்பதாக யாராவது ஒரு கன்னிகை கற்பவதியாகினது உலகத்தில் நடந்திருக்கா? ஒரு நாளுமே நடக்காத ஒரு காரியத்தை ஒருவராலும் நடந்திராத காரியத்தை மரியாள் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எப்படி? ஒரு நாளும் நடக்க இல்லை, ஆனால் எங்களுக்கு அது நடக்கும். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? பாக்கியவதிகளாக நாங்கள் மாறலாம். அப்போ மரியாள் விசுவாசித்தபடியால் அவள் பாக்கியவதியாகினாள். எப்படி பாக்கியவதியாகினாள்? உலக இரட்சகரையே தன் கற்பத்தில் சுமந்து அவரை வளர்க்கிற அந்த பாக்கியத்தை மரியாள் பெற்றாள். அப்போ மரியாள் பாக்கியவதி, அடுத்தது ஐநேக்கையாள் பாக்கியவதி, 2 பேரை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ மரியாள் ஒரு ஆண்டவருக்கு தாயாக இருந்தாலும்
அந்த இயேசுவானவரை அவள் வளர்க்கிறாள், பராமரிக்கிறாள். 12 வயசில் அவர் ஆலயத்தில் காணாமல் போன போது என்ன செய்கிறாங்க? பரிதவிப்போடு தேடுறாங்க. அப்போ தாய் என்கிற உள்ளம், மரியாளுக்கு தெரியும் அவர் தேவன் என்று. ஆனாலும் அந்த குழந்தையாக இருக்கிற வேளையில் தாய் என்கிற அந்த பதைப்பும் அந்த எண்ணமும் அந்த மரியாளுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு சிலுவை சுமந்து கொண்டு போய் கல்வாரியில் அவரை அறைகிறார்கள். யாரெல்லாம் கூட போனது? ஆண்டவர் இயேசுவோடு சிலுவை சுமந்து போகல, அதுக்கு பின்னால் அநேக ஆறு போனாங்க, ஸ்திரீகள் போனார்கள் அவருக்கு பின்னால், இயேசுவுக்கு பின்னால். அதை ஆண்கள் இப்போ சிலுவைக்கு ஆண்டவருக்கு பின்னால் வரையிலன்னு சொல்லல. அந்த நாட்களில் ஆண்டவர் சிலுவை சுமந்து போகிற நேரம் எவ்வளவு கோரமாக இருந்திருக்கும், எவ்வளவு அடிகளை பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு காட்சிகளை கண்டிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு சும்மா ரத்தம் ஓடினாலே நாங்கள் கண்ணை பொத்திட்டு ஓடிடுவோம், ரத்தத்தை பார்க்க இல்லாமல். ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு இவ்வளவு அடிகள், தலையில் முள்மூடி அடி, காயம், விழுந்து எழும்பேக்கில்லையும் ஸ்திரீகள் அவருக்கு பின்னால் சென்றார்கள், அழுது கொண்டு பின்னால் செல்கிறார்கள். சிலுவையில் போய் அவரை சிலுவையில் அரைஞ்சாச்சு, அவரை தூக்கியாச்சு மரத்தில். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க போகிறார் தன்னுடைய ஆவியை. அதுதான் பலிபீடம். கல்வாரியில் ஆண்டவர் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தது தான், அதுதான் உண்மையான ஒரு பலிபீடம். தன்னையே ஒப்பு கொடுத்தார். அந்த பலிபீடத்தில் கீழே யார் நின்றது? அவர் ஆண்டவர் சிலுவையில் ஜீவன் விட போகிறார். ஜீவன் விட முதல் யார் கீழே நின்றது? இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், இன்னொரு மூன்று ஸ்திரீகள் அந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு அவர் மரிக்க போகிறார். 2 கையிலையும் ஆணிகளால் அறையப்பட்டு அவர் சிலுவை மரத்தில் இருக்கிறார். அந்த கோர காட்சியை கூட, அந்த கோரமான காட்சியை கூட தாய்மார் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. அது வரையிலையும் அவங்க கீழே பின்னுக்கு போனாங்க, இயேசுவுக்கு பின்னால் போனாங்க. அந்த பலிபீடத்தில் அடியில் அந்த தாய்மார் நின்றாங்க. 3 தாய்மாரும் இயேசு தன்னை தானே ஒப்பு கொடுக்கும் வரையும் அவர்கள் அந்த இடத்தில் நின்றார். அது மட்டுமில்ல, அவர்கள் கொண்டே அவர் அடக்கம் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? விடிய காலத்தில் ஓடி போகிறாங்க. என்னத்துக்கு? அந்த மாதிரி அவரை பார்க்குறதுக்காக அவங்க ஓடி போகிறாங்க. அப்போ ஸ்திரீகள் வந்து எப்பவும் ஒரு காரியத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை பின்தொடர்ந்தே செல்லுவார்கள். அதே போல் இந்த மரியாளும் சிலுவை வரையும் போனாள். மரியாள் விசுவாசித்தாள், பாக்கியவதியாயினாள். ஐநீக்கையால் விசுவாசித்தாள், தன்னுடைய மகனை அப்போஸ்தலனாக மாற்றினாள். இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். நாங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ஒன்றும் புதுசான காரியம் இல்லை. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகி ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தரை பண்ணினாள். அதுக்கு பிறகு அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம். 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆமென். நாங்கள் எங்களுக்கு வடிவா தெரியும். ஒரு சாமுவேல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள். என்ன பேர்? அன்னாள், பெனின்னாள். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இவர்கள் பலியிட அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்குது? இவளுக்கு பிள்ளை இல்லை என்று அவளுடைய சக்களத்தை அவளை தூக்கப்படுத்துகிறாள். ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் அவள் மனங்கசந்து போயிட்டாள். தனக்கு பிள்ளை இல்லை என்று தன்னுடைய சக்களத்தை தன்னை தூக்கப்படுத்த மனம் கசந்து போய்
என்ன செய்கிறாள்? ஒருவர்கிட்டையும் அவள் போக இல்லை. அவள் புருஷன்கிட்ட போய் அலையில்லை. அவள்கிட்ட தக்களிடத்தை தலைமையில போட்டு பிச்சு இழுக்க இல்லை. நீ என்ன எனக்கு அப்படி சொல்கிறான்? ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்கிறாள்? மனம் கசந்து அழுகிறாள். அழுகிற வேளையில ஏலி கேட்கிறான், நீ ஏன் அவள் என்ன அலையக்கில்ல? அவளுக்கு வாயால் வார்த்தை கூட வரையில்லை. என்ன செய்கிறாள்? சொண்டு மட்டும் உதடு மட்டும் அசைந்தது. அவள் இருதயத்தில் பேசினாள். அப்படி பேசிட்டு கேட்கல. ஏலி சொல்லுகிறாள், நீ குடிச்சிருக்கிறாய் என்று. அவளுடன் சொல்றாள், இல்லை ஆண்டவரே, நான் ஒரு மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. இந்த நாளில் எத்தனை பேர் மனக்கிலேசத்தோட வந்திருக்கிறீங்க? மனக்கிலேசத்தோட யார் வந்திருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிற வேளையில், தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிற வேளையில் அந்த விண்ணப்பம், அந்த அழுகை, அந்த பெருமூச்சு தேவனுடைய சமூகத்துக்கு அது எட்டும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாக நாங்கள் இதை விசுவாசிப்போம். எப்படி அந்நாள் மனம் கசந்து மனம் கிளேசமுட்டு அந்த ஆலயத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில் அந்த விண்ணப்பத்தை எத்தனையோ வருடமாய் குழந்தை இல்லாத அவளுடைய அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரோ, அப்படியா இந்த நாளில் மனக்கிலேசத்தோடு யார் வந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைய நாளில் மனக்கிலேசங்களை நீக்கி உங்களை ஆறுதல் படுத்துவாராக. அப்போ இந்த அந்நாள் என்ன செய்கிறாள்? ஜெபம் பண்ணுகிறாள். ஜெபம் பண்ணிக்கல ஏலி சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ. அவள் எழுந்தாள். அதுக்கு பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஏன் துக்க முகமாக இருக்கவில்லை? அதுக்கு பிறகும் அவளுக்கு குழந்தை இல்லைத்தான். சக்களத்திட துக்கம் தான். ஆனால் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. ஏன்? விசுவாசித்தாள். அவள் போய் ஆலயத்தில் ஜெபம் பண்ணினாள், கண்ணீரை ஊற்றினாள். இருதயத்தில் இருக்கிற சஞ்சலம் எல்லாத்தையும் அவள் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபம் பண்ணுகிறாள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அவளுக்குள்ள சமாதானம் வந்தது. அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன செய்தாள்? சாப்பிடாம அழுது கொண்டு வந்து அவள் என்ன செய்தாள்? போஜனம் செய்தாள். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வர வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய கிளேசங்கள் எல்லாவற்றையும் எப்படி ஊற்றுகிறோம்? தண்ணியை போல நாங்கள் ஊற்றுவோம். எங்கள் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஊற்றுகிற வேளையில் ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்பார், எங்கள் விண்ணப்பங்களை கேட்பார், எங்கள் கண்ணீரை துடைப்பார். அப்போ அன்னாள் என்ன செய்கிறாள்? அன்னாள் அழுகிறாள், ஜெபம் பண்ணுகிறாள், விசுவாசிக்கிறாள், ஒரு சாமுவேலை பெறுகிறாள். சாமுவேல் எப்படி வளர்ந்தான்? சாமுவேல் ஆலயத்தில் வளர்ந்தான். அவன் எப்படி ஆனான்? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். அன்னாளுடைய விசுவாசம் தான் சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றினது. எப்படியான தீர்க்கதரிசி? அவன் தான் முதல் பெயர்சபா வரையும் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஒரு தீர்க்கதரிசி தான் முதல் பெயர்சபா வரையும் ஒரு தீர்க்கதரிசியை பெற்றால் நீங்கள் எப்படி ஒரு பாக்கியவதியா இருப்பீங்க? அப்போ அன்னாளுடைய விசுவாசம் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்கியது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான். ரூத்துடைய விசுவாசத்தை பார்ப்போம். ரூத் 1:16. ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடைய பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். ஆமென். ரூத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ரூத்தை பற்றி தெரியும். ரூத் ஆருடைய மருமகள்? ஆட்ட மருமகள், நகோமியுடைய மருமகள். இப்படி இப்போ ரூத் நல்லவளா நகோமி நல்லவளா? என்ன நினைக்கிறீங்க? ரூத் நல்லவளா இருந்திருப்பாளா? சரி, ரூத்தோட கணவன் செத்து போயிட்டார். நகோமிக்கு 2 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. 2 மருமக்களோட நகோமி தனியவளாக இருக்கிறாள். இப்போ நகோமி என்ன செய்கிறாள்? திரும்பவுமாய் தான் திரும்பவும் நாங்கள் வருவோம்னு சொல்லி பெத்லேமுக்கு வருகிறாள். வார வேளையில் 2 மருமக்களும் அந்த ரூத்தோட வாராங்க, நகோமியோட வாராங்க. அப்போ 2 மருமக்களும் நல்லவளாக இருந்திருப்பாங்களா? நகோமி நல்லவளாக இருந்திருப்பாங்க. நகோமி நல்லவளாக இருந்திருப்பாள், ரூத் நல்லவளாக இருந்திருப்பாள். ஒரு பாலும் ரூத்தும் சேர்ந்து தானே வாராங்க மாமியாரோடு. யார் நல்லவளாக இருந்திருப்பாங்க? மாமி நல்லா இருந்திருப்பாள். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மாமி நல்லா இருந்திருப்பா, மருமகள் நல்லா இருந்திருப்பாள்? மாமி நல்லா இருந்திருப்பாள்.
சூப்பர். மாமி நல்லா இருந்தால் மருமகளும் நல்லா இருப்பாங்க. உண்மைதான். அப்போ மாமி யாரு? நகோமி. மாமி நல்லா இருந்தபடியாத்தான் மருமகள் என்ன செய்தார்? ரூத்தோடைய நகோமியோடைய திரும்பி வந்தான். மாமியும் மருமகளும் சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நகோமி சொல்லுவாள், நான் பெத்லேமு போகிறேன், நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போங்கண்டா, இதுதான் தாயம்னு சொல்லி என்ன செய்வாங்க? ஓட்டம் எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஆனால் நகோமியோடு சேர்ந்து ஒரு பாலும் ரூத்தும் வருகிறார்கள். ஒரு பால் திரும்பி போயிட்டாள். ரூத் தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். ஏன் விடாமல் பற்றி கொண்டாள்? தேவன் மீது வைத்த விசுவாசம். சொல்லுங்க. வயதானவள் என்றதால பற்றி கொண்டாள். வேற நீங்க சொல்லுங்க, என்னத்துக்கு அவனை பற்றி கொண்டாள்? ஏன் நகோமியோடையே சேர்ந்து வந்தாள்? ஒரு மருமகள், புருஷன் இல்லை, மாமியோடையே சேர்ந்து வராள். ஏன் வராள்? தேவன் மேல் வைத்த விசுவாசம். ஏன் வராள்? விசுவாசத்தை. மாமி செய்த காரியங்களால் மாமியெல்லாம் அன்பில் வாழ. இன்னொன்றுக்கு மேலால் நகோமியும் தன்னுடைய மருமக்களோடு இருக்கிற வழியில் எப்படியும் அந்த தேவனை பற்றி அவர்கள் அறிந்திருப்பார்கள். தேவன் யார் என்று அந்த ரூத் அறிந்திருக்கிறாள். அவள் ஒரு அந்நிய தேசத்தாளாக இருந்தாலும் தேவன், உண்மையான தேவன் ஆர் என்று அவள் அறிந்திருப்பாளா இல்லையா? அறிந்திருப்பாள். அந்த தேவனை அவள் அறிந்து கொண்டாள். அந்த தேவனை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டாள். அந்த தேவனை பின்பற்றுவதற்காக மாமியாரோடு சேர்ந்து வந்தாள். எப்ப நீரின் தேவன், ஒரு வசனம் சொல்கிறாள் பாருங்க, நீரின் என்ன? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வாசிங்க அந்த வசனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி சொல்றார். அதற்கு ரூத், நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ரூத் சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அதுதான் விசுவாசம். இப்போ மாமியாரோட அன்பா இருந்திருப்பாள், மாமி நல்லா இருந்திருக்காள், அது உண்மைதான். அது அப்படி இல்லாட்டியும் வந்திருக்க மாட்டாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் அறிந்திருக்கிறாள் தேவன் ஆர் என்று. அதால நகோமி போற இடத்துல அவளுக்கு தெரியும் அவள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவள் என்று சொல்லி நகோமியோடு சேர்ந்து வருகிறாள். அவள் தேவனை அறிந்தபடியால், அவள் தேவனை பற்றின விசுவாசம் அவளுடைய உள்ளத்தில் இருந்தபடியால் அவள் தன் மாமியாரோடு சேர்ந்து வருகிறாள். சொல்லுகிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவளுடைய தேவனாய் அவர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்படி நம்பி வந்த ரூத்துக்கு ஆண்டவர் திரும்பவுமாக அவருடைய வாழ்க்கையை கட்டி அவருடைய சந்ததியில், ஆண்டவர் இயேசுடைய சந்ததியில் பிறக்கும்படியாய் ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? ரூத்துக்கு கிடைச்சது. என்னத்தினால? ரூத்துடைய விசுவாசத்தினால கிடைத்தது. ரூத் விசுவாசம் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவள் மாமியாரை பின்பற்றி வந்திருக்க மாட்டாள். அவருடைய வாழ்க்கையும் கட்டுப்படாது, வாழ்க்கை கட்டுப்படாது. அவள் தேவனை தேடி வந்தபடியால் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாய் கட்டினார். இன்றைய நாளில் யாருடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருக்குதோ ஆண்டவர் இன்றைக்கு நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டுவார். ஆமேன். என்ன வேணும் எங்களுக்கு? அதுக்கு விசுவாசம் வேணும். ஆண்டவர் என் வாழ்க்கையை கட்டுவார். எப்படியான விதமான சின்ன பின்னமான இருந்த வாழ்க்கையாக இருந்தாலும் ஆண்டவர் கட்டுவார். ஆண்டவர் எங்களை கட்டுவார். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அசையாமல் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் யோசுவா 2வது அதிகாரம் 10வது 11வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். ராகாப் சொல்லுகிறாள், இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வருகிறார். இப்போ ராகாப் இந்த எரிகோவை தாண்டுகிறதுக்கு முதல் அவர் வேவுகாரரை அனுப்புகிறாள். வேவுகாரர்கிட்ட ராகாப் சொல்லுகிறாள், ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்போதான் 40 வருஷம் கடந்துட்டுது. அப்போ ராகாப்புக்கு அப்போ எத்தனை வயசாக இருந்திருக்கு? 40 வருஷத்துக்கு முதல் எத்தனை வயசாக இருந்திருக்கு? இப்போ ராகாப், இப்போ யோசுவாவுடைய வேவுகாரர் போய் சந்திக்கிற வேளையில் ராகாப்புக்கு எத்தனை வயசு? சும்மா ஒரு வைப்பமே, ஒரு 50 வயசுன்னு வைப்பமே. ராகாப்புக்கு இப்போ ஒரு 50 வயசுண்டா 40 வருஷத்துக்கு மேலே அவளுக்கு ஒரு 10 வயசு, 12 வயசு, 13 வயது, சரி ஒரு 15 வயசுன்னு வைப்பமே. அந்த 15 வயசில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று
ராகாப் கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அவளுக்கு ஒரு பயமும் இருந்தது. உண்மையாகவே தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார்னு அந்த ஒரு பயம் இருந்தபடியினால் அவள் என்ன செய்தாள்? இந்த வேவுகாரரை ஒழித்து வைத்து அவர்களுக்கு ஒரு தயவு பண்ணினாள். அந்த தயவினால அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. அவளும் இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில் ஒரு இடம் வரத்தக்கதாக ஆண்டவர் அவளுக்கு ஒரு உறுதி செய்தார். அப்போ நாங்கள் எத்தனை பெற்ற விசுவாசத்தை பார்த்தோம்? ஐனிக்கேயாளுடைய விசுவாசம் தீமேத்துவை உருவாக்கினார் அப்போஸ்தலனாக. மரியாளுடைய விசுவாசம் உலக இரட்சகராம் இயேசுவை பிறப்பித்து அவரை எங்களுக்கு இரட்சகராய் தந்தது. அன்னாளுடைய விசுவாசம் சாமுவேலை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினது. ரூத்துடைய விசுவாசம் அவருடைய இடிந்த வாழ்க்கையை கட்டி அவளை பாக்கியவதியாய் மாற்றி ஆண்டவர் இயேசு அந்த சந்ததியில் அவருடைய பேர் எழுதப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார். அதே மாதிரி ராகாப்புடைய விசுவாசம் அவருடைய குடும்பத்தை அழிவுக்கு விலைக்கு மீட்டு அவளை ஒரு பாக்கியவதியாய் மாற்றினது. இந்த மாதிரி நாங்கள் 2 சகோதரிகளை பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் 2 சகோதரிகள், 2 அக்காமாருக்கு ஒரு தம்பி இருந்தாங்க. யார்? மார்த்தாள், மரியாள், லாசரு இருந்தாங்க. மார்த்தாளும் மரியாளும் சகோதரங்கள். அப்போ 2 சகோதரிகளுக்கு இடையிலையும் ஒரு இவ்வளவு வித்தியாசம் இருந்தது. லாசரு செத்து போயிட்டார். லாசரு செத்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, ஆண்டவரே லாசரு செத்து போயிட்டான்னு சொன்னார். பாரு, முதல் ஆறு எழுந்து ஓடினது, முதல் ஓடினது மார்த்தாள். மார்த்தாள் போய், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரேனானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் மரித்தாள். என்ன அந்த வசனத்திற்கு அடுத்து இயேசு மார்த்தாளிடத்திலும் அவன் வியாதியாய் யோவான் 11வது அதிகாரம் 23, 23 வாசி. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அதை மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாள். இப்போ மார்த்தாள் போய் தன்னுடைய தம்பி செத்து போயிட்டான் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறாள். அழுகிறைக்குள்ள அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லிக்கல, இவள் என்ன சொல்கிறாள்? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். உயிர்த்தெழுதல் நடக்கிற கடைசி நாளில் எல்லாரும் உயிர்த்தெழுகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். மார்த்தாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மரியாள் போய் என்ன செய்கிறாள்? மரியாள் போய் அவருடைய பாதத்தில் விழுகிறாள். இயேசுடைய பாதத்தில் விழுகிறாள், அழுகிறாள். அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்ணீர் விட்டு அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிற வேளையில் மார்த்தாள் என்ன சொல்கிறாள்? ஆண்டவரே நாருமே. ஆண்டவரே, மரியாள் வார்த்தை சொன்னாளா? ஏதாவது 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் தானே, அக்காவும் தங்கச்சியும் தானே. ஆனால் மார்த்தாள் சொல்லுகிறாள் ஆண்டவரே நாருமே என்று. மரியாள் ஒன்றும் சொல்ல இல்லை. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். லாசருவை அவர் உயிரோடு எழுப்புகிறார். ஏன் ஒரே வீட்டில் வாழ்ந்த அந்த அக்காவும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் ஏன் இருக்கு? மார்த்தாளுடைய விசுவாசம் வேறு மாதிரி. என்ன, உயிர்த்தெழுகிற நாளில் எல்லாரும் உயிர்ப்பாங்கள்னு சொல்லி மார்த்தாள் சொல்லுகிறாள். ஆனால் மரியாள் அப்படி விசுவாசிக்கல. மரியாள் போய் பாதத்தில் விழுந்தாள். மரியாள் விசுவாசித்தாள். ஏன் அந்த 2 சகோதரிகளுக்குள்ளேயும் அப்படி வித்தியாசமான ஒரு விசுவாசம் வந்தது? மார்த்தாள் அவங்களோட வீட்டை போய் ஆண்டவராக இயேசு இருக்கிற வேளையில் மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்கிறதுல வருத்தம் அடைந்தால், மரியாளோ அவருடைய பாதத்தில் இருந்தாள். அதால தான் அவளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது. இன்றைக்கும் தாய்மாரே, சகோதரிகளே, நான் சொல்கிறேன், பற்பல வேலைகளை செய்து நீங்கள் வருத்தம் அடையாதபடி ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருங்க. நீங்கள் எல்லாரும் பாக்கியவதியாய் மாறும். எவ்வளவுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. எல்லாமே எங்களுக்கு வேலையெல்லாம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் அமர்வணும். எங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அந்த நேரங்களில் ஆண்டவருடைய பாதம். என்று சொன்னால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அவருடைய பாதபடி இந்த பூமியில் இருக்குது. நாங்கள் இந்த பூமியில் அவருடைய பாதபடியில் நாங்கள் அமர்ந்திருக்கிற வேளையில் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அதிகமாய் வரும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தவளே என்ன? பாக்கியவதி. விசுவாசித்தவனே பாக்கியவான். பாக்கியவான். இந்த நாளில் நாங்கள் எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்குள்ள நீங்கள்